இன்றைக்கி தக்காளி சாதம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடுவோம், ஆயில் ஊற்றிடுவோம். களைகள் மல்லி, கருவேப்பிலை, புதினா, வதங்கிட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் வச்சு தக்காளியை நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவோம். உப்புங்க, நான் இப்போயே உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டேன். ஆனால் சாப்பாடு சேர்த்து உப்பு இப்போயே போடுறேன். கல் உப்பு தான் போடுறேன். வேணும்னா திரும்ப போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளிக்கு மட்டும் போடலை, இது அரிசிக்கு சேர்த்து தான் போட்டுருக்கேன். சரிங்களா? அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து அதில் கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளருக்கு வந்து 1.25 டம்ளர், 3.25 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும்னா என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் வித விதையாக இல்லாமல் நல்லா வரும். கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றிருக்கேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் வந்து
இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அரிசியெல்லாம் இருக்குது, அரிசி ஊற வச்சுருக்கேங்க. கொஞ்ச நேரம் வதங்கிட்டேன். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சுங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை நானே அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு அரைச்சி வச்சு அதை போட்டுக்கிறது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னா மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் போடுறது பிடிக்காது. இந்த பொடியை போட்டோம்னா பச்சை மிளகாய்னா எடுத்து கீழே போடணுமா, அதனால் பிள்ளைகள் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்க. அதனால் வந்து இப்போ நான் பொடிகளை போட்டு எப்பயும் பண்ணிடுவேன். இது பிரியாணி மாதிரி இருக்குங்க, தக்காளி சாப்பிட்டா ஆனால் பிரியாணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பொடிகளையும் போட்டுடலாம். இதே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அதை வச்சு அடுத்து இந்த அரிசி இருக்குல்ல, அரிசியை போட்டு அப்படியே கிண்டிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தயிர் தேவைப்படும். கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் லைட்டாக தயிர் போட்டுக்கிறேன். தயிர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அரிசியை போட்டுடலாம். ஊற வச்சுருந்தோம்னா அந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு போதுங்க. உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம்.
ஓகேங்க, 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கொண்டு வேற ஒரு வேற சுத்தம் ஏய் இந்த நம்ம போன் சரி சரி வாடா வந்தாலே அப்பதான் ஒளிஞ்சிருவாங்க திருப்பி கீழே விடுமா வந்தாலே அறுத்துட்டே இருக்கு. அண்ணனை பாரு என்னன்னு கேளு, என்னன்னு கேளு அண்ணா, என்னன்னு கேளு. சின்னடி